கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. தேவ சபையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் பலருடைய வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் அந்த பூட்டப்பட்ட கதவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும். வருத்தங்களையும் துயரங்களையும் கண்டு கொண்டிருக்கிற நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியான சமாதானமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பில்லையா? அதற்கான வாசல்கள் திறக்கப்படாதா என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகியவர், அவரால் முடியும் எதையும் திறக்க. கர்த்தராகிய இயேசுவினால் முடியும் எதையும் திறக்க, எந்த நன்மையும் கொடுக்க, எந்த வானத்தின் பொக்கிஷங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ண அவராலே முடியும். எவராலும் கடைபிடிக்க முடியாத வசனத்தை எழுதி கைகளை கொடுத்து நீ இதை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் சொல்லவில்லை. எவரும் கடைபிடிக்கலாம் இந்த வேதத்தை. தேவன் எப்படிப்பட்டவர்? தன் பிள்ளைகளுக்கு வாசல்களை திறப்ப, பூட்டப்பட்டவைகளை திறக்க விரும்புகிற தேவன். இன்னொரு வசனம் இருக்கு, எசேக்கியேல் 46:1 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டது. இங்கே இருக்கிற விசுவாசிங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னா 6 நாளும் பூட்டி வச்சிருவானுங்க. 6 நாளும் ஆராதனை பண்ண மாட்டான், 6 நாளும் பயில் பிடிக்க மாட்டான். வேலை செய்கிறேன், எனக்கு வேலை டயர்டாக இருக்குது, நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், என் உடம்பொலி எனக்கு தான் தெரியும், நான் ஜெபம் பண்ணுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது. பூட்டி வைத்திருக்கிறாய் உன் கதவை கத்த திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒர்க் லோடு பாஸ்டர், என்னங்க ஜெபம் பண்ணிட்டு வாங்கல, உனக்கு என்ன தெரியும் பைத்தியக்காரி, நான் உடம்பெல்லாம் அடிச்சு போட்டா மாதிரி இருக்குது, நான் எங்கே ஜெபிக்கிறது? உன் கதவை பூட்டுற, 6 நாளும் வேலைன்னு சொல்லி உன் கதவை பூட்டி வைக்கிற. ஜெபத்துக்கு வாயா காலையில். இல்லை பாஸ்டர், ரொம்ப டயர்டாக இருக்கா, தூங்கிடுறேன் பாஸ்டர். உன் கதவை ரொம்ப பூட்டுற, உன் கதவு பூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உன் கதவை நான் திறக்கணும்னு விரும்பி தான் இந்த இடத்துல நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கைவத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை முடிக்கும்போது, 1ஆம் வசனத்தை முடிக்கும்போது இன்னொரு ரகசியத்தை சொல்லித்தரார். டெய்லி திறக்கிற கதவு, அப்புறம் ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் திறக்கப்பட கடவது. அப்போது 3 கதவு இருக்குது. டெய்லி நீ ஆராதனை பண்ணும்போது உனக்காக தினமும் கதவை திறக்கிறாரு. ஓய்வு நாள் ஆலயத்துக்கு வரும் பொழுது, அந்த ஆலயம் ஓய்வு நாள் பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. நம்ம சண்டே கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறது வெக்கக்கேடு. ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கூடி வர்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கூடி வரணுங்க தான் புதிய ஏற்பாடு சட்டம். இதை தெரியாத பல விசுவாசிகள் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் பிரமாணத்தை எடுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஓய்வு நாள் பிரமாணத்தை நிறைய இடத்துல உடைச்சார். அது என்ன, வாரத்தில் ஒரு நாள் கடவுளுக்கு கொடுக்கறது, டெய்லி கொடு. ஆமென். தினந்தோறும் நீ தேவனோட உறவாடணும். அதுதான் தேவன் விரும்புகிற ஆராதனை. அதான் நம்ம சபையில் காலை 5 மணிக்கும் சாயங்காலம் 7 மணிக்கும் வச்சுருக்கோம் ஆராதனை. தினமும் நடக்குது. தினமும் 1 மணி நேரம் மினிமம் ஆராதனை நடக்கும். அதனால் எல்லாரும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் கூடி வருகிற விசுவாசிகளுக்கு ஒரு கதவை தேவன் திறக்கிறார். என்னால் அந்த சண்டையெல்லாம் போக முடியாது, அடுத்த வாரம் நான் வேணால் போய்க்கிறேன், விடு. ஏங்க சர்ச்சுக்கு கிளம்பு, நீ போ. ஏமா சர்ச்சுக்கு கிளம்பு, நீ பா, எனக்கு ரொம்ப முடியல. நீ ஓய்வு நாள் தோறும் தேவ சமூகத்தில் வருகிற நாள் தோறும் உனக்காக கதவு தேவன் திறக்கிறார். நீ அதை பூட்டிடாத. எவர் ஒருவர் தேவ சமூகத்தில் வரலையோ அவருக்கு அந்த வாரத்தின் கதவு பூட்டப்படுகிறது. எவர் ஒருவர் மாத பிறப்பு, ஒரு மாதத்துக்கான கதவை தேவன் திறக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் அப்படித்தான் அந்த வசனத்தை கவனிக்கிறேன். ஒரு நாள் தினமும் கதவை ஆண்டவர் திறக்கிறார். வாரத்திற்கு ஒரு முறை கதவு திறக்கிறார். மாதத்திற்கான கதவுகளை தேவன் திறக்கிறார். இதுக்கப்புறம் வேறு என்ன செய்யணும்? உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன செய்யணும்? ஒரு மாதத்திற்கு தேவையானதை
தேவன் உனக்கு கொடுக்கும்படி அந்த கதவையும் திறக்கிறார். வாரத்து முழுவதும் உனக்கு கொடுக்கும்படிக்கு அந்த கதவையும் தேவன் திறக்கிறார். தினந்தோறும் உனக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் தினந்தோறும் கதவை திறக்கிறார். என்ன அற்புதமான தேவன் அவர்! அப்படி திறக்கிற தேவனுடைய கதவையா நீ பூட்டுகிறாய்? எப்படி பூட்டுகிறார்களாம் அவர்கள்? ஆராதனையும் ஜெபமும் வேத தியானமும் மற்ற சபைகளின் விசுவாசிகள் வீடுகள் பூட்டப்படுகிறது. அல்லேலூயா. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பைபிள் ஸ்டடியில் பேசும்போது சொன்னேன், இன்றைய திருச்சபை கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளருகிற சபையாக இருக்கிறது, கிறிஸ்துவில் நம்பிக்கையாக வளருகிற சபையாக குறைகிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை வேற, கிறிஸ்துவில் நம்பிக்கை வேற. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்தவ நம்பிக்கை வேற, கிறிஸ்துவில் நம்பிக்கை வேற. சரி, கிறிஸ்தவ நம்பிக்கையை பற்றி முதல்ல சொன்னால் அப்போ கிறிஸ்துவில் நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு புரியும் ஈஸியாக. கிறிஸ்தவ நம்பிக்கைன்னா என்ன? ஞானஸ்நானம் எடுப்பாங்க, சபைக்கு வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, ராகமாக பாடுவாங்க, சூப்பராக பாடுவாங்க, ஸ்கேல் மிஸ் ஆகாமல் பாடுவாங்க, கார்டு மிஸ் ஆகாமல் பாடுவாங்க, இசை வச்சு பாடுவாங்க, நல்ல பிரசங்கம் கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க கிறிஸ்தவங்க. இதுக்கு பேரெல்லாம் கிறிஸ்தவ நம்பிக்கை. ஞானஸ்நானம் எடுப்பாங்க, அபிஷேகம் கூட பெறுவாங்க, சபைக்கு வாரந்தோறும் வந்துடுவாங்க, தசமபாகம் காணிக்கலாம் கரெக்டாக கொடுப்பாங்க. இதுக்கு பேர் கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த சபையில் வந்து 2.5 மணி நேரம் உட்காந்து 1 மணி நேரம் ஆராதனை, 1 மணி நேரம் செய்தி, 1/2 மணி நேரம் ஜபம், அது இதுன்னு கேட்குற அதே ஆள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருந்து இதை செய்கிற ஆள் கிறிஸ்துவில் நம்பிக்கை இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாகி இருந்தால், இயேசுவின் மேல் அப்படிப்பட்ட ஒரு அன்பு, பாசம், நேசம் இருந்தா, கிறிஸ்துவில் உங்களுக்கான உறவு இருந்தா, சபையை விட்டு போன உடனே, ஆலயத்தை விட்டு போன உடனே, வீட்டுக்கு போனாலோ வேலைக்கு போனாலோ, இங்கே 1 மணி நேரம் ஆராதித்தது போல, 1 மணி நேரம் வேதத்தை தியானித்தது போல, இங்கே ஜெபித்தது போல அவர்கள் அந்த ரங்கத்திலும் ஆராதிப்பார்கள், அந்த ரங்கத்திலும் ஜெபிப்பார்கள், அந்த ரங்கத்திலும் வேதம் தியானிப்பார்கள். நீங்கள் அப்படி செய்யாவிட்டால், சபையில் செய்வது போல வீட்டில் செய்யாவிட்டால், சபையில் நடப்பது போல வீட்டில் நடக்காவிட்டால், நீங்கள் கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவர்களாக இல்லை. நீங்க ஒரு கிறிஸ்தவர், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இல்லை. நீங்கள் இங்க வந்த 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்கிறேன், வீட்டில் போனால் அதோட மூடி வச்சது தான். இங்க வந்த பாடுறேன், ஆடுறேன், குதிக்கிறேன், துதிக்கிற, மியூசிக் வாசிக்கிறேன், போடுறேன், ஆனால் வீட்டுக்கு போனால் அதோட அந்த ஆராதனை பாட்டெல்லாம் அடுத்த சண்டே சர்ச்சுக்கு வரும்போது. நீங்கள் கிறிஸ்துவ நம்பிக்கையில் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவில் நம்பிக்கையில் இல்லை. ஜெபம் பண்ணுறீங்க, பர்சனலாக நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அமைதியாக உட்காந்து நீங்கள் நல்லவர்ப்பா அப்படின்னு எவ்வளோ நேரம் சொல்கிறீங்க? சொல்லவே இல்லை பாஸ்டர். சர்ச்சில் இருக்கிற மாதிரி 2.5 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு போனால் எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுரும். நீ கிறிஸ்துவில் நம்பிக்கையில் வளரவில்லை, உனக்கு பரலோகம் பெறுவது கஷ்டம். நீ தேவனோடு நடக்கவில்லை, நீ பரலோகம் போவது கஷ்டம். உன் கதவுகள் திறக்கப்படாது, பூட்டப்பட்டிருக்கும். எச்சரிக்கை, உன் கதவுகளை திறக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லித்தராரு. உன் கதவை நான் திறக்க போகிற மகனே, ஒவ்வொரு நாளும் உனக்கான கதவுகளை நான் திறக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 46ஆம் அதிகாரம் எசேக்கியேல் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா? அதில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. இந்த ரகசியமே தாங்க. நீ ஜெபிக்க 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 உன் கதவு திறக்கும். நீ அத்தனை ஆராதிக்க 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 உன் கதவு திறக்கும். ஆண்டவருக்கு பலி செலுத்த 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 தேவன் உனக்கான வாசலை திறந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் வீடுகளில் வாய்ப்பே இல்லை. அப்படி போயிட்டாங்க அவங்க. இன்னையிலேருந்து திரும்பவும் உங்கள் ஆராதனை உங்கள் வீடுகளில் புதுப்பிக்கப்படுவதாக. முழங்காலில் நின்று உங்கள் வீட்டின் அறைகளிலே ஆண்டவரே என்று 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆராதிக்கிற
அந்த அனுபவத்தை மீண்டும் தொடங்குங்க. உங்கள் வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். உங்களுக்கான வாசலை தேவன் திறப்பார். தேவன் வாசலை திறப்பதுனால என்ன பலன்? இந்த ஆராதனைக்கு ஒரு மகிமை இருக்குங்க. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு ஒரு மகிமை இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செய்ய செய்ய கர்த்தர் கதவுகளை திறப்பார். சரியா? கதவுகளை திறந்தால் என்னையா நடக்குது? நீ கதவு திறக்கணும், கதவு திறக்கணும், கதவு திறக்கணும். நான் கூட தான் போய் கதவு திறந்துட்டு வந்துடுறேன். கர்த்தர் கதவு திறக்கிறது வேற இல்லை. 4ஆம் வசனத்துக்கு வாங்க. ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து ஈர்ப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற புதையல்களை, பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் முன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பண்ணுங்க பார்க்கலாம். கதவு திறக்கப்படும் பொழுது 4 விஷயத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நான் வெண்கல கதவுகளை திறக்க போறேன். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் திறந்தா 4 விஷயம் உனக்கு கொடுப்பேன். பொக்கிஷம் சொல்லுங்க, புதையல், அழைப்பு, நாமம். அல்லேலூயா. இந்த 4 அந்த வசனத்தில் ஆண்டவர் இம்பார்ட்டண்டாக மென்ஷன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. பொக்கிஷம் என்றால் என்ன? 1 நாளாகமம் 9:26 பொக்கிஷம்னா என்னன்னு எழுதப்பட்டிருக்குன்னா வசனத்தை வாசிக்க வேண்டாம், நீங்கள் மென்ஷன் மட்டும் பண்ணீங்க. ஆண்டவரால் மிக சிறப்பாய் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியனுடைய போதனைகள். எது பொக்கிஷம்? உங்கள் பாஸ்டர் நல்ல அருமையாக தேவனாலே உருவாக்கப்பட்டு அவர் போதிக்கிறவராக இருந்தால் அந்த போதனை ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொக்கிஷம். வத்தல சொத்தலமானதில்ல, கர்த்தரால உருவாக்கப்பட்ட தேவனால வடிவமைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், வார்த்தை, போதனை, அதுதான் உனக்கு பொக்கிஷம். எனக்கு இது வரைக்கும் தெரியாது இப்படி ஒரு வசனத்தில் இப்படி ஒரு விஷயத்தை தேவன் வைத்திருக்கிறார்னு. அப்படியா? எத்தனை முறை இந்த மனுஷன் சொன்னதெல்லாம் தூக்கி போட்டு போயிருக்க. பொக்கிஷத்தை தூக்கி போட்டிருக்க. நீ போதனையை தூக்கி போடலை, பிரசங்கத்தை தூக்கி எறியலை. தேவ மனிதன் வாயிலிருந்து உனக்கு பர்சனலாகவும் பொதுவாகவும் தேவனால் சொல்லப்பட்ட விஷயங்களை நீ தூக்கி எறியலை, பொக்கிஷத்தை தூக்கி எறிகிற. அல்லேலூயா. அப்போ எது பொக்கிஷம்? தேவனால் உருவாக்கப்பட்ட தேறின ஒரு மனுஷனுடைய போதனை, அதுதான் உனக்கு பொக்கிஷம். மத்தேயு 2:11 பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் என்கிற பொக்கிஷம். இந்த 3 அங்கே எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 2:11 எடுத்து எழுதி வச்சிங்க. அவங்க என்ன பொக்கிஷத்தை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா, பொக்கிஷங்களை திறந்து பொன் சொல்லுங்க, பொன், இந்த பியூர் கோல்ட். 2வது தூபவர்க்கம் சொல்லுங்க, தூபவர்க்கம். 3வது வெள்ளைப்போளம். இதுவும் பொக்கிஷம். பொன் என்பது என்ன? பைபிளில் சொல்லியிருக்கு, உங்களுடைய விசுவாசம். என்னது? சுத்தமான மனசாட்சியில் இருக்கிற உங்கள் விசுவாசம். பொக்கிஷன்னா நீங்கள் வேறு ஏதோ நினச்சிடக்கூடாது. உன் விசுவாசத்தில் தேவன் பெரிய அரிய காரியங்களை செய்வார். கடுகள விசுவாசம் இருந்து மலையை பார்த்து பெயர்ந்து போனால் அது போகும். ஆமென் சொல்லுவோமா? கடுகள விசுவாசம் தான் போதும், பெரிய விசுவாசம்லாம் வேண்டாம். கடுகள விசுவாசம்தான் அற்புதம் செய்ய முடியும். அப்போ ஒரு விசுவாசி பொக்கிஷமாய் எதை பெற்றிருக்கிறான் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசம். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும். நீ உன் விசுவாசத்தின்படியே அவ்வளோதான். இந்த உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரனாக ஆக போகிறேன், நீ விசுவாசிச்சா ஆவ. வல்லமையான ஊழியக்காரன் ஆக போகிறேன்னா ஆவ. கர்த்தரால் என்ன கொண்டு இந்த தேசத்தை அசைக்க முடியும்னா அசைக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? இந்த விசுவாசம்தான் பெரிய பொக்கிஷம். 2வது தூபவர்க்கம் சொல்லுங்கள், தூபவர்க்கம். பொக்கிஷன்னா என்னன்றது சொல்கிறேன். தூபவர்க்கம் என்பது என்ன? வெளிப்படுத்தல் இருக்கு. பரிசுத்தவான்களின் தூபவர்க்கமாகிய ஜபம் சொல்லுங்கள், ஜபம்.
உலகத்திலேயே எதையும் அசைக்கக்கூடிய, எதையும் செய்யக்கூடிய, எதையும் கட்டுப்படுத்தக்கூடிய, எதையும் திறக்கக்கூடிய, எதையும் செய்து நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம். இதை வச்சா எதையும் செய்ய முடியும். இதுதான் தேவன் சொல்றார் பொக்கிஷம். இது என்னது? இன்னைக்கு அந்த பொக்கிஷத்தை தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஆமாம், உன் ஜெபம் வந்துட்டுன்னு வச்சிங்களேன், விசுவாசி வாழ்க்கையில் முழங்காலில் நிற்கிற ஜெபம் வந்துருச்சுன்னா இது எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தம். தேவையில்லாததெல்லாம் ஓடி போச்சுன்னு அர்த்தம். மூணாவது என்னது? வெள்ளை போளம். எஸ்தர் 2:12 வெள்ளை போளத்தினாலே ஜோடிக்கப்பட்டு, ஆங்கிலத்தில் இருக்குது பியூட்டிஃபிகேஷன். சொல்லுங்கள், பியூட்டிஃபிகேஷன். உங்களை அழகுபடுத்துகிற ஜோடிக்கிற ஒன்று தான் வெள்ளை போளம். உங்களுக்கு ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் முகங்கள்லாம் பாருங்களேன், என்ன அழகான அலங்காரமான முகங்கள். இந்த மூஞ்செல்லாம் எவன் பார்ப்பான், எவ பார்ப்பா அப்படின்பீங்க. கர்த்தர் அலங்காரப்படுத்தினா எவனும் பார்ப்பான், எவளும் பார்ப்பாள். தப்பா இல்லை, மகிமையாக பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஒரு சிலருக்கு தேவன் இந்த பூமியில் ஒரு விசேஷ அலங்காரமாய் வைத்திருக்கிறார். அங்கே வந்து நின்னா போதும், இத்தனை பேருடைய முக தரிசனமும் யாரை தேடுது? இது ஒரு அலங்காரம் தானே, உன்னை தேடுவாங்க. எங்கே? அந்த மகிமை நாளை தேவன் உனக்கு கொடுக்குறார். என் முகத்துக்குன்னு ஒரு அலங்காரத்தை தேவன் வச்சுருக்கார். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்போ இப்படி சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு மூஞ்சி. இது ஒரு மூஞ்சி. இது குரங்கு கூட திரும்பி பார்க்காத மூஞ்சி இது. ஆமாம், ஒரு சாதாரண மனுஷன் கூட பார்க்க விரும்பாத இந்த மூஞ்சிக்கு தேவன் அலங்காரம் கொடுப்பாரானா உலகமே தேடி வந்து நிற்கும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அந்த ஒரு ஜோடிப்பிய பியூட்டிஃபிகேஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது புதையல். சொல்லுங்கள். ஆதியாகமம் 43:23 பணத்தை குறித்து ஆண்டவர் புதையல்னு சொல்கிறார். வேதம் அப்படி சொல்லுது. அந்த புதையல் அங்கே எதை புதையல்னு சொல்கிறாருன்னா பணம் தான். சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி விசுவாசி வீட்டில் பணம் இல்லையே. சில மூஞ்சிகள்லாம் பாருங்கள், இங்கே உட்காந்துட்டு ஃபீஸ் கட்டணுமே, காசு இல்லையே. எத்தனை சோகமாக உட்காண்ட்ருக்கு. எத்தனை பேர் பண விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறோம். ஆமென். பண விஷயத்தில் எவ்வளோ நெருக்கப்படுறோம். ஆண்டவர் சொல்றார், நான் பண விஷயத்துலேயும் உனக்கான கதவை திறக்க போகிறேன். ஆமென். பண விஷயத்திலும் உனக்கான. நீதிமொழிகள் 2:4 ஞானம். புதையல் எதுன்னு சொல்லுது? புதையலை தேடுறது போல் ஞானத்தை தேடுப்பார். அப்போ அந்த புதையலுக்கு ஈக்குவலாக அந்த ஞானத்தை தேவன் வைக்கிறார். புதையல் என்பது தேவனுடைய ஞானம். இந்த ஞானம் என்கிறது இல்லாததுனால தான் குடும்பத்தில் என்ன இருக்குது? பிரச்சனை. சபையில் என்ன இருக்குது? பிரச்சனை. தொழில் என்ன இருக்குது? பிரச்சனை. இந்த ஞானத்தை தேவன் அந்த வாசலை திறந்து உங்களுக்கு எனக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 41:8 எது புதையல்னு பைபிள் அங்கே போட்டிருக்கு பாருங்க. எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 4 விஷயத்தை சொல்கிறார் புதையல்னு. 41:8 கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், தேன், இந்த 4 சேர்ந்து புதையல்னு சொல்கிறார். சொல்லுங்கள். உணவு. சொல்லுங்கள். எத்தனை பேர் நீங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க? நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஒருவேளை உணவுக்கு கஷ்டம்னா என்ன, பசினா என்ன, பட்டினின்னா என்னன்னு எனக்கு தெரியும். பல நாட்கள் பட்டினியாக கடந்த ஆள் நான். சாப்பாட்டுக்காக அழுத ஆள் நான். வீட்டில் இல்லாமையினால், ஏழ்மையினால் அந்த கோதுமையும் வார்கோதுமையும் தேவன் தருகிறார். கோதுமைனா என்ன, வார்கோதுமைனா என்ன யாருக்காவது தெரியுமா? கோதுமைங்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, வார்கோதுமைங்கிறது செகண்ட் குவாலிட்டி. ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னான். கோதுமைங்கிறது என்னது? கடையில் விற்கிற பொன்னி அரிசி. வார்கோதுமைன்னா என்னது? ரேஷன் கடையில் விற்கிற அரிசி, புழுங்கல் அரிசி. புரிஞ்சுதா? புரிகிற மாதிரி சொல்லிட்டேனா? அவ்வளோதான். ஹையஸ்ட்டு உணவும் உனக்கு தருவேன், மீடியமான உணவும் உனக்கு தருவேன், எல்லாமே உனக்கு கிடைக்கும். இனி நீ உணவுக்காக கஷ்டப்பட மாட்டேன். அந்த வாசலை நான் உனக்காக திறக்கிறேன். சோத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ற வார்த்தை உன் வாயில் வரக்கூடாது. ஆமென். வனாந்திரத்தில் என் ஜனங்கள் வந்து பசிக்குது, பட்டினியாக கிடக்கிறோம்,
எங்களுக்கு சோறு இல்லைன்னு சொல்லி புலம்பின பொழுது தேவன் எகிப்திலேருந்து கோதுமையை கொண்டாந்து கொடுக்கல, எரிகோலேருந்து கோதுமையை கொண்டாந்து கொடுக்கல, வானத்தை திறந்து தன் பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் அப்படித்தான் இனி உனக்கு செய்ய போகிறார். சாப்பாட்டுக்கு கஷ்டம்னு ஒரு நாளும் இனி உன் வாயில வராது, வர விட மாட்டார். அடுத்தது தேன். தேன் எந்தெந்த விதத்துலலாம் அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவோம். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கசப்பாக இருக்குது பாஸ்டர் வாழ்க்கை, ரொம்ப வேதனையாக இருக்குது பாஸ்டர் வாழ்க்கை, நிம்மதியே இல்லை பாஸ்டர், ஏண்டா கல்யாணம் பண்ணேன்னு இருக்குது பாஸ்டர். சிலருக்கு ஏண்டா இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு இருக்குது பாஸ்டர். ஏண்டா குழந்தை பிறக்குதுன்னு இருக்குது பாஸ்டர், பிறந்ததுன்னு. சிலருக்கு ஏண்டா குழந்தை பிறக்கலைன்னு இருக்குது பாஸ்டர். இருந்தாலும் கசப்பு, இல்லைனாலும் கசப்பு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்க திருமண வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அதுதான் இது. நான் புதையல்னா என்ன புதையல் உனக்கு தருவேன்? உன் வாழ்க்கையின் கசப்புகளை இனிமையாய் மாற்றி தருகிறதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏண்டா கல்யாணம் பண்ணோம், ஏண்டா பிஸ்னஸ்க்கு வந்தோம், ஏண்டா வேலையை வந்தோம், ஏண்டா ஊழியத்துக்கு வந்தோம், ஏண்டா அந்த பிள்ளைகளை பெற்றோம், எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போனோம், எதுக்கு தான் காலேஜுக்கு போனோம், தேவையே இல்லை, எதுக்கு தான் அந்த வேலைக்கு போனோம், எதுக்கு தான் படித்தோம் அப்படின்னு நீ கசப்பாகவே பார்க்கிற பற்றியா? இந்த உயிர் எதுக்கு இப்படி நோயோடு கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி நீ கசந்து கொள்ளுகிறத தேவன் மதுரமாய் மாற்றி தருவார். அதான், அவ்வளோதான். இது தான் உனக்காக தேவன் திறக்கிற வாசல். அல்லேலூயா. மூன்றாவது அழைப்பு ஆதியாகமம் 2:15 ஏதேனுக்கான அழைப்பு. தேவ சபை சும்மா நீ உள்ளே வர முடியாது. இந்த சர்ச்சுக்குள்ளே கதவு திறந்தே வச்சுருப்பேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் சும்மா வந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆள் உள்ளே வர முடியாது தேவன் அழைக்காம. ஆமென். நீங்களும் நானும் தேவன் அழைத்து உள்ளே வந்தவங்க. பிச்சைக்காரனாக இருந்தால் கூட சரி, தேவன் அழைத்தால் அவன் உள்ளே வந்து உட்காந்துருவான். தேவ அழைப்பு இல்லாமல் ஒரு ஆள் சர்ச்சுக்குள்ளே வர முடியாது. நீ கதவை திறந்து இந்த கதவுல செவரே இடித்து வச்சாலும் தேவ அழைப்பு இல்லாமல் ஏதேனும் என்கிற தேவ சபைக்குள் ஒரு மனுஷனும் வர முடியாது. ஆக வந்திருக்கிறோன்னா நீங்களும் நான் யார்? அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட பக்கத்தில் இருக்க பஸ்ஸில் நீங்கள் தேவன் அழைச்சி வந்திருக்கீங்க. பக்கத்தில் பார்த்து சொன்னீங்களா, தேவன் அழைத்து நீங்கள் வந்திருக்கிறீங்கப்பா. சும்மா எவரும் காலுங்க வச்சிட முடியாது. இது என்ன இடம் நினைக்கிறீங்க? இது என்ன பில்டிங்கா? இது ஒரு கட்டிடமா? எவர் வேணால் வந்துட்டு போக முடியுமா? முடியாது. இங்கே தேவன் ஒருவனை அழைத்து ஒருத்தியை அழைத்து வராவிட்டால் அந்த வாசற்படிக்குள்ளே ஒரு மனுஷனை கால் வைக்க முடியாது. அப்படியானால் நான் விசேஷ அழைப்பை பெற்றவன். சொல்லுங்கள், நான் விசேஷ அழைப்பை பெற்றவன். 1 பேதுரு 5:10 நித்திய மகிமைக்கான அழைப்பு. ஒரு மகிமையான விஷயத்தை, அதாவது குறையுது, நீங்குது, போகுது இல்லை, நிலச்சி நிற்கிற எட்டர்னல் க்ளோரின்னு பைபிள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நித்திய மகிமைக்கான ஒரு அழைப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்கள், மகிமைக்கான அழைப்பு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மகிமையான ஒன்றாக விளங்கும். கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் மகிமைக்கான அழைப்புக்கான வாசலை திறந்து உன்னை நான் மகிமைப்படுத்த போகிறேன். அந்த வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. மகிமைப்படுத்துகிறேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சத்தம் வானத்திலிருந்து கேட்டது போல இப்பொழுதும் தேவன் உனக்கு சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அதற்கான வாசலை தேவன் திறக்கிறார். அதே 1 பேதுரு 3:9 ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் அழைப்பு. எல்லாருக்கும் இந்த அழைப்பு கிடையாது. சில விசுவாசி வரும், ஆசீர்வாதமே இருக்கா சாவர வரைக்கும், காலம் முழுவதும் அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் வாசல் உனக்கு நான் திறக்கிறேன், நீ சுதந்தரித்து கொள்ள போகிறாய். கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யறதுக்குன்னு எல்லாரும் வர முடியாது. ஆனால் எல்லாருக்கும் தேவன் சபையில் ஊழிய அழைப்பை கொடுக்குறார். ஊழிய அழைப்பில் பல்வேறு வகையான வித்தியாசங்கள் இருக்குது. சபையில் உள் ஊழியங்களை செய்கிற, வெளி ஊழியங்களை செய்கிற வாய்ப்பு இருக்குது. 5 வகையான ஊழியங்களை தேவன் விசேஷமாக அழைத்து கொடுக்கிறார். ஆனால் சபையில் எல்லாரும் செய்யக்கூடிய பல்வேறு வகையான ஊழியங்கள் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் ஊழிய அழைப்பில் கொண்டு வரலாம்.
கர்த்தர் சொல்றார், ஊழிய அழைப்பு என்கிற திறந்த வாசலை உனக்காக நான் வைக்கிறேன். அல்லேலூயா. இனி நீ ஊழியம் நிறைய செய்வ. கர்த்தர் உன் ஊழியத்தின் நாட்களை ஆசீர்வதிப்பார். நீ பல்வேறு வகையான ஊழியங்களை தேவநாம மகிமைக்கு அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நீ செய்வாய். கர்த்தர் இது உனக்காக சொல்லுகிறார். நீ இதுவரைக்கும் செய்யாமல் இருந்த எத்தனையோ ஊழியங்கள் நாட்கள் உண்டு. கர்த்தர் இனிமேல் சிறப்பாய் ஊழியங்களை செய்வ கர்த்தர் வழி நடத்துவார். இதுவரைக்கும் நீ முடங்கி கிடந்த ஒரு கூண்டு கிளியை போல இருந்த ஒரு 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 பேரிகார்டுக்குள்ளே உனக்கு ஒரு பேரிகார்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை அந்த லெவலை தாண்டி போக முடியல. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு கோரேசனுடைய கையை பிடித்து நான் சொல்லுகிறது போல விசுவாசியாகிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கையை பிடித்து சொல்கிறார், இதோ ஒருவனும் பூட்டக்கூடாதபடி ஊழிய வாசல்களை உனக்காக நான் திறக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 4வது ஒரு விஷயத்தை சொல்கிறார், நாமம். சொல்லுங்கள், நாமம். 2 வசனம் தான் சொல்லுவேன். 2 வசனத்தோடய நீங்கள் ஏற்கனவே நாமத்தை பற்றி ஒரு நாள் பேசிட்டேன், அதனால் அதை பற்றி ரொம்ப தெளிவாக பேச வேண்டாம். ஆண்டவருடைய நாமம், என்னுடைய நாமம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஆண்டவருடைய நாமத்தை பற்றி சொல்லும்போது மார்க் 9:38-39 சொல்கிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீங்க, என் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் ஒரு விசேஷமானது. அந்த நாமத்தை தேவன் நமக்கு தரித்திருக்கிறார். சொல்லுங்கள், தேவனுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. ஒன்றுமே இல்லை, பிசாசுக்கு முன்னாடி போய் நீங்கள் இப்படி நிற்பீங்க, உங்கள் நெத்தியில் ஒன்றும் கிடையாது. இவள் ஒரு தேவனுடைய மனுஷி, இவன் ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படின்னு நம்ம பேருக்கு முன்னாடி ஆண்டவருடைய பேர் எப்படி ஜீசஸ் அப்படிங்கிற நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்தை பார்த்தோன்னே பிசாசு ஓடும். இந்த நாமம் எனக்கு தரிக்கப்பட்டதுனால அற்புதங்கள் நடக்கும். இந்த தேவனுடைய நாமத்தை நான் தரித்து கொண்டதுனால ஏன் வாழ்க்கை விசேஷமாக விளங்கும். அல்லேலூயா. ஓப்பனாக இப்படி சொல்கிறேனே, ஆண்டவருடைய நாமம் இப்போ என் நெத்தியில் இருக்கு. ஏன்னா இந்த நாமத்திற்கு முன்பாக வானோர் பூதளத்தோர் எல்லாரும் அடங்குவாங்க. இயேசுவின் நாமத்திற்கு முன்பு சகலம் அடங்கும், எல்லாம் அடங்குயா. அப்புறம் எதுக்கு எனக்கு பயம்? அப்படிப்பட்ட நாமம் என் நெத்தியில் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே உள்ள அழைப்பை பெற்றவர்களுக்கு அவர் நாமம் இருக்கு. அழைப்பு பெற்று உள்ளே வந்த அத்தனை பேருக்கும் அவர் நாமம் இருக்கு. நான் சொல்லட்டுமா? நீ தப்பிச்சு நிறைய நல்லா ஓடிக்கிட்டு இருக்கனா உன் திறமை இல்லை. வேலையில், படிப்பில், குடும்பத்தில் எல்லாத்துலேயும் நீ ஓஹோன்னு வாழ்கிறனா உன் திறமை இல்லை. அவர் நாமத்தை உனக்கு தரித்ததினால் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா. அவர் நாமம் உன் மேலே இருக்கிறதுனால நீ நல்லா இருக்கிற, நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் அந்த நாமத்தை தரித்தா அந்த நாமத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிடவும் முடங்கவும் எப்படியோ அதே போல் எனக்கு முன்பாக இந்த உலகத்தின் எல்லா தீமையும் முடங்கும், எதிர்ப்புகள் முடங்கும். எனக்கு அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேரை, உன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். பாஸ்டர் ஏசாயாங்கிற பேர் உலக அளவில் தேவன் பெருமைப்படுத்த நினச்சிட்டார்னா எவராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. உன் பேருக்குன்னு ஒரு விசேஷத்தை நான் உண்டாக்குவேன். ஆபிரகாமுக்கு உண்டாக்கின தேவன் உங்களுக்கும் எனக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. உன் பேரை கேட்டாலே 10 அடி தலை தெறிக்க ஓடுற உலகத்துக்கு முன்னாடி உன் பேரை எல்லாருக்கும் முன்பாக பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நீ ஒன்றுமே கிடையாது, நீ ஒரு டம்மியாக இருக்கலாம். உன் குடும்பமே உன்னை பார்த்து சொல்லலாம், நீ ஒரு டம்மி பீஸு, நீ வேஸ்ட், யூஸ்லெஸ், நீ ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஆள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் அறியப்படாதிருந்த காலத்தில், அவன் யாரென்றே தெரியப்படாதிருந்த காலத்தில் நான் அவனை அழைத்து அவன் பேரை பெருமைப்படுத்தினது போல யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற உன்னை யூஸ்ஃபுல் மேனாக உமனாக மாற்றுவேன், பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கு போகுதோ எனக்கு தெரியாது. என் கடமையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவன் சொல்கிறார், அவமானப்படுத்தப்பட்ட நீ, அவமதிக்கப்பட்ட நீ, கீழாக எண்ணப்பட்ட நீ, அற்பமாக எண்ணப்பட்ட உன்னை நான் பெருமைப்படுத்துகிற நேரம், பெருமைப்படுத்துகிற நாள் வருகிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்.
நீ படுத்தாத, நான் படுத்துறேன். நம்ம படுத்தினா 10 முடியும். அவர் படுத்தினார்னா 1000 கோடியும் தொடும். இன்னைக்கு ஆபிரகாமுடைய பேர் எத்தனை 1000 கோடி பேருக்கு அவன் பேரே வச்சிருக்கிறவங்க இருக்காங்க, அவன் பேர் அறிந்தவங்களும் இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இந்த ஆபிரகாமை எப்படி நான் பெருமைப்படுத்தினோ ஓ நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். யோவான் 20:19 எழுதி வச்சிங்க, 26 எழுதி வச்சிங்க. 26 வசனம். முதல் முறை கதவு பூட்டப்பட்டிருந்த கதவுக்குள்ளே இயேசு வந்தார். 26 வசனத்தில் மறுபடியும் 8 நாள் கழித்து ஆண்டவர் திரும்ப பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் வந்தார். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் முதல்ல உனக்கு சில வாசலில் திறந்து வச்சார், நீ அதை ஏதோ ஒரு விதத்தில் அடைச்சிட்ட. மறுபடியும் தேவன் உனக்கு கதவு திறக்கிறார். முதல்ல நீ ஏதோ உன்னுடைய கிரியை, உன்னுடைய சோம்பேறித்தனம், உன்னுடைய அவபக்தி, உன் ஜெபக்குறைவு, நீ சரியில்லாமல் செய்த காரியங்கள், உன்னுடைய தீமையான செயல்கள், உன்னுடைய அக்கிரம கிரியைகள், உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய குறைவுகள் நிமித்தம் முதல்ல தேவன் திறந்து வைத்திருந்தார் கதவை, அது பூட்டப்பட்டது. தேவன் சொல்கிறார், மறுபடியும் இன்றைக்கு நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன். இத்தனை கதவையும் தேவன் திறக்கிறேன்றார். சொல்லுங்கள், இத்தனை கதவுகளையும் கர்த்தர் எனக்காக திறக்கிறார்.